ஒரே ஒரு காலனி வீடு ஒரு தொகுப்பு வீடு கொடுக்க நீதி கிடையாதுங்க. கொடுமை சரவணன் வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு மனக்கட்டு வரணும் இன்னும் வரல. ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல 5 ஆண்டுல எதுவுமே நடக்கல எங்க கிராமத்துல. ஓட்ட காசுக்கு விற்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம கேள்வி கேட்கிற உரிமையை இழந்து கொள்ளை அடிக்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஒரு மாசம் கும்பிடாங்க, நாங்க 5 வருஷம் அவங்கள்ட்ட நாங்க கும்பிடுறோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் இந்த பேர் எந்த கட்சியுமே ஓட்டு போறதுல ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. தடை போட கைகள் நடை போட சம்மதம் உன்னோடு கேட்கும் என்ன கண்ணோடு வெற்றிகள் பலியோடு எங்களுக்கு ரோடு சரியில்லை, ஒரு வண்டி கூட வந்து திரும்ப முடியாது. எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும், எதுவுமே இல்ல. வரவங்க எல்லாருமே செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஓட்டு போடுறோம், நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறோம், நாங்க ஓட்டு போட்டுறோம். மறுபடியும் அதுக்கப்புறம் ஜெயிச்சா செய்ய மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு போறதோட சரி சார், எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஒரே ஒரு காலனி வீடு ஒரு தொகுப்பு வீடு கொடுக்க நீதி கிடையாதுங்க. இந்த இடத்துக்கு ஒரு வீடு கூட கொடுக்கறது கவர்மெண்ட் கிட்ட போட்டு நடையா நடந்து பார்த்துட்டோம். திமுகவுல 10 வருஷம் அண்ணன் போஸ்ட் ஒரு வருஷம் நின்று ஜெயிச்சாங்க. இந்த அம்மாவோட வீடு இதுதான். பிரசிடண்ட் வீடு 10 வருஷம் பிரசிடண்ட். எஸ்சி கோட்டாவுக்கு பிரசிடண்ட் அறிவிச்சப்ப இவங்கதான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், இவங்கதான் முதல்ல ஜெயிச்சவங்க அண்ணன் போஸ்ட். அவருக்கு ஒரு வீட்டுக்கு எத்தனை அலைஞ்சிருக்கு தெரியுங்களா? எம்எல்ஏ பார்க்க அங்க இங்க, நீ அங்க போய் பாரு இங்க போய் பாரு. ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு கேட்க நாதி கிடையாது. முறையெல்லாம் இவங்களும் கேட்கல, எங்களை ஓட்டு போட்டோம், அவ்வளவுதான். நாங்க வந்துட்டோம். அவங்க ஒரு மாசம் கும்பிடாங்க, நாங்க 5 வருஷம் அவங்கள்ட்ட நாங்க கும்பிடணும். சுயேட்சையா வரும்போது ஆதரவு கொடுப்பீங்களாமா? நான் தரேன், யார் நியாயமா நான் பேசுவேன். வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு மனக்கட்டு வரணும் இன்னும் வரல. இப்ப 2 நாள் கூட்டம் போட்டிருக்காரு. கூட்டம் போட்டு உனக்கு மனக்கட்டு உடனே வருது, இன்னும் வாங்கி தரேன், இன்னும் வரல. சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். நாங்க 7 வயசு என்ன 70 வயசுல எத்தனை ஓட்டு போட்டிருப்பீங்க? இந்த அரசியல்வாதி உங்களுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு தான் போறாங்க. மறுபடியும் வந்து அந்த ஓட்டு வாங்கணும் மறுபடியும் இந்த வீடு இந்த ஊரை வந்து பார்க்க மாட்டாங்க. வந்த பண்டெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மை. என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், இதை செய்யறேன், என்ன இலவசமா என்ன செய்யறோம் அதை செய்யறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போடுவாங்க. அடுத்து அதை முடிஞ்சு போச்சு. அதோட பாத்ரூம் வசதி தான் முக்கியம். தான் போட்டது அதுக்குள்ளேயே இப்ப ரோடு எல்லாம் பறிச்சு போச்சு. 1924 வந்தது இந்த ஊரு. இன்ன வரையும் ஒரு பொதுவா வந்து ஒரு மனக்கட்டு யாருக்கும் கொடுக்கல இந்த கிராமத்துக்கு. ஜெயிக்கும் போது அப்ப வர தேர்தல் போது வருவாங்க, அதுக்கு பிறகு எல்லாம் வர்றது இல்லை. நிறைய குறை இருக்குமே. பசங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இல்ல, ஃப்ரீயா பாத்ரூம் வசதி இல்ல, லைட் இந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரோட்ல இந்த கிட்டதான் இருக்கும். யாருமே பாக்கத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு போறவங்க தான். அந்த நேரத்துல மட்டும் தான் சொன்னாங்களோ, ஓட்டு வாங்கின அப்புறம் எதுவுமே கண்டுக்கு 5 ஆண்டுல எதுவுமே நடக்கல எங்க கிராமத்துல. தண்டங்க ஓடுத்தாங்க, தண்டம் கட்டவே இல்லை. டேங்க் ரிப்பேர் ஆகி அது கட்டி பல வருஷங்கள் ஆகுது. டேமேஜ் ஆயிடுது. வந்து இடிச்சுட்டாங்க. இடிச்சு 8 மாசம் ஆகுது. நம்ம அந்த கட்டை கட்டி விடுக்கல. கிராமத்துல எந்த ரோடுமே எந்த வசதியும் கிடையாது, லைட் வசதியும் கிடையாது. இந்த ரோடு வந்து வயக்காட்டு போற ரோடு. இதுல 10 ஏக்கர் நிலம் இருக்கு. இதோட 3 வீடு வந்து கொடுக்குது. பல வாட்டி வந்து சொல்லி இருக்கோம். எல்லா கூட்டம் போடுவாங்க, சொல்லுவாங்க, செய்யறாங்க. அதோட சரி 4 தூத்த போட்டு தான் அந்த அடிக்க முடியாது. உள்ள வண்டி உள்ள கூடுதான் மாத்து வச்சுன்னா வண்டி அங்க எங்க நிக்குது அங்க நிக்கணும். எந்த வண்டி வராது. ஓட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துலயும் போயிடுச்சு. ரோடு குவாரி நட்டு லாரியும் போட்டு ரோடும் போயிடுச்சு. மழை அதிகமா பெய்ஞ்சுன்னா வடிகால் வசதி போதும் வந்து கிடையாது. எங்க போனாலுமே வடிகாலும் கிடையாது. பக்கமே வாய்க்கா இருக்கு, ஆனா இதுல ஒரு கம்ஃபர்டபுளான வடிகால் கிடையாது. ஒரு பஸ் வசதி கிடையாது. ஏன் மதம்பூர்ல போறது இங்க வந்தா ஓட்டு கேட்டது இதை சொல்லி கேட்டாங்க. நாங்களே கேட்டோம், அண்ணா நான் ஓட்டு போடுறேன், உனக்கு போடுறேன், நீ இந்த ரோடு ஒக்க பண்ணி தரியா? நாங்க வந்து விவசாயம் பண்ண முடியல, போக முடியல, வர முடியல. எங்களுக்கு நல்லது செஞ்சாரு. நான் முதல்ல அதை செய்யறேன். ஒண்ணுமே புண்ணியம் இல்லாத தடுப்பு செவரு கட்டியிருக்க. என்னத்த கட்டியிருக்க? நான் நின்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம். ரொம்ப நன்றி. உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவோம். நம்பிக்கையில நான் காப்பாத்துறேன். படிதோரை கிடையாது இந்த ஊர்ல. பொன்னாத்தாங்கரையில படிதோரை கிடையாது. பிரச்சனை எல்லாம் எழுதி கொடுத்தோம் சார். நாங்க இந்த ஸ்ட்ரைக் பண்ண அன்னைக்கு அவர் வந்த இவரு அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்தப்ப நாங்க எல்லாம் எழுதி மனுவாவே மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு கையில ஒப்படைச்சோம். சரி எல்லாமே சரி பண்ணி தாரன்ட்டு போனவங்க இதுவரை எதுவுமே இன்னமும் செய்யல. இந்த பக்கம் வந்து என்னன்னு கூட
பாக்கல, எப்படி இருக்கிறோம்னு கூட பாக்கல. நாங்க பிரச்சனை பண்ண அன்னைக்கு கூட போலீஸ்காரவங்களும் அந்த ஆபீசர் தான் வந்தாங்களோ ஒழிய அவங்க வந்து என்னன்னு எங்களுக்கு தீர்வு சொல்ல கூட அவங்க எல்லாம் வர கிடையாது. ஜெயிச்சதோட சரி, அவ்வளவுதான். மனக்கட்டு கிடையாது, இலவசமா வீட்டு மனை போட்டு கொடுக்கணும். 80 வருஷம் 90 வருஷம் ஆச்சு இந்த இடம் கொடுத்து. ரிப்பேர் ஒர்க் பார்த்து 2001 2002 கொடுத்த மனு இதை வச்சிருக்கேன், அந்த சீட்டு. நான் வேலை செஞ்சு இப்ப 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. பில்லு ஏத்துடவே இல்ல. எம்எல்ஏ பண்டு அல்ல, அது எங்க பண்டு கிடையாது அப்படிங்கிறாரு. யூனியன்ல போய் கேட்டா எம்எல்ஏ பண்டுங்கிறாங்க, எம்எல்ஏவை கேட்டா ஏன் பண்டுகள் அது கிடையாதுங்கிறாங்க. அன்னைக்கு சொல்லிட்டு போனதான் அவர், அன்னைக்கு பார்த்ததுதான் நான். அதுக்கப்புறம் எங்க நான் தேடிட்டு போனாதான் நம்ம ஒரு வீட்டுக்கு. நான் இந்த பீரியட்ல எந்த கட்சியுமே ஓட்டு போறதுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். எங்க கஷ்டத்தை புரிஞ்சு யார் நடத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதனாலதான் சரிம்மா, அதை செய்யறோம். சப்போர்ட் பண்ணுங்க, இது எல்லாமே மாத்தி அமைக்கிறோம். ஓகேவா? சரிம்மா, நன்றி, வணக்கம்.